கோவை புறநகர மாவட்டத்திலிருந்து செயற்குழு உறுப்பினர். இப்போ தலைவர் விஜய் 11 வருடங்களுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் வர்றாரு. கோயம்புத்தூரே திருவிழா கோலமா இருக்கிற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். காலையில 5 மணிலிருந்து பசங்க இங்க சரியான கிரௌடு. நாங்க வரும்போது கூட இவ்வளவு கிரௌடு இல்ல, ஆனா இப்ப ரொம்ப கிரௌடா இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கோவை மட்டும் இல்ல, தமிழகமே வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ அதில் எந்தவித மாற்றமும் இல்லை, எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் எல்லாரும் ரொம்ப காலையிலேருந்து ஆவலுடன் இருக்கோம். தளபதி வரவேற்க புது படம் பார்க்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு தளபதி வர்றது. நாங்கள் 26க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லபடியாக வரவேற்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற ஆட்சியை விட பயங்கரமான ஆட்சியாக இருக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்பிக்கையோட இருக்கோம். இப்ப இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போய் நல்ல விதமான இப்ப மகளிருக்கு இருக்கிற நிறைய பிரச்சனை இருக்கு, கொலை அந்த மாதிரி கற்பழிப்புன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் போய் நிரந்தரமா இதுக்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிப்பாரு கண்டிப்பா தளபதி விஜய். எங்களுக்கு தெரிஞ்சு குழந்தைங்கள்ல இருந்து மகளிர்ல இருந்து எல்லாருக்கும் பாதுகாப்பான ஆட்சியா இருக்கும். அவினாசிலிருந்து வந்திருக்கிறோம். பெரும் படையோட நாங்கள் வந்திருக்கோம். இது சாதாரண படை தான், தளபதி வரவேற்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த மாநாடு ரொம்ப சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். இது சுற்றுவட்டார எல்லாருமே அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். குழந்தைகளை கூட தூக்கிட்டு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், எக்ஸைட்டடா இருக்கிறோம் நாங்கெல்லாம் தளபதி பாக்குறதுக்கு. ஜஸ்ட் இப்படி கிராஸ் பண்ணும்போது பார்த்தாலே எங்களுக்கு எல்லாம் ஓகே தான். அப்புறம் நாளைக்கெல்லாம் பட்டாசா இருக்க போகுது, மாஸ்க் காட்ட போறோம். பாட்டு இருங்க. நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம். மேற்கு மாவட்ட மகளிர் நீங்கள் நான் அமைப்பாளர். தளபதியை பார்க்கறதுக்காக எல்லாரும் எங்கள் மகளிர் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு இல்லை, செம ஹாப்பியாக இருக்கும். நல்லபடியாக போயிட்டு இருக்கு, சிறப்பாக போயிட்டு இருக்கு. யாருமே எந்த அரசியல்வாதியுமே பண்ணுறாத அளவுக்கு எங்கள் தளபதி பண்ணுறாரு. 89 வார்டு சுண்டக்காமுத்தூர்லேருந்து வரேங்க. சுண்டக்காமுத்தூர் அண்ணனோட வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 2 நாள் தூக்கம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கோவைக்கு வர்றாரு, அதனால ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம்.